ஒரு மிகப்பெரிய திட்டம். இன்றைக்கு இந்த பகுதியில் நல்ல தண்ணீர் காவிரியிலே கிடைக்கவில்லை என்றுதான் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்ற ஊராட்சி கோட்டையிலிருந்து தண்ணீரை எடுத்துட்டு வந்து நம்முடைய ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி ஈரோடு மாநகர மக்களுக்கு தண்ணீர் வழங்கக்கூடிய ஒரு நிலை இருந்தது. அதற்கும் தீர்வு காண்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நடந்தாய் வாழி காவிரி என்ற ஒரு அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து பாரத பிரதமரிடத்திலே நான் முதலமைச்சர் இருந்த காலகட்டத்திலே அதை கொடுத்தேன். விரிவான திட்ட அறிக்கை கொடுத்தோம். பாரத பிரதமர் அந்த திட்டத்தை நிறைவேற்றி தருவேன் என்று எனக்கு உறுதி அளித்தார். அந்த உறுதிமொழியின் அடிப்படையில் அப்பொழுது 2 அவைகள், மேலவை, நாடாளுமன்ற மேலவை, மக்களவை கூட்டுக்குழு கூட்டத்தில் மேதகு குடியரசுத் தலைவர் உரையில இடம்பெற செய்து அந்த திட்டத்தை அறிவித்தார். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த விடியா திமுக அரசு அந்த திட்டத்தை பற்றி சிந்திக்கவில்லை. பல முறை சட்டமன்றத்திலே நான் தெரிவித்தேன். கிண்டலும் கேலியும் பேசினார்கள் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள். இப்படித்தான் திட்டத்தை கொடுப்பீங்க, ஆனால் அவர்கள் வாங்கி வச்சுக்குவாங்க, நிறைவேற்ற மாட்டாங்க என்று சொன்னோம். நாங்கள் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தோம். ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுடைய பிரச்சனைக்காக முதல் குரல் கொடுக்கின்ற கட்சி அண்ணா திமுக கட்சி. அந்த அடிப்படையிலே பாரத பிரதமருக்கும் மத்திய உள்துறை அமைச்சருக்கும் அழுத்தம் கொடுத்த காரணத்தினாலே இந்த ஆண்டு நடந்தாய் வாழி காவிரி திட்டம் நிறைவேற்றுவதற்காக 12,500 கோடி மத்திய அரசு கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைக்கு மேட்டூரிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர், மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்படுகின்ற நீர் காவிரி வழியாக கடலிலே கலக்கின்ற வரை சுத்தமான நீராக இருப்பதற்கு தான் நடந்தாய் வாழி காவிரி திட்டம். காவிரி கரை ஓரமாக இருக்கின்ற நகரத்தில் இருந்து வெளியேறுகின்ற அசுத்த நீர் பேபி கனால் அமைக்கப்பட்டு சுத்தகரிக்கப்பட்டு ஆற்றிலே விடப்படும். காவிரி ஆற்றிலே அதே போல பவானி சாகரிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அந்த அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர் கூடுதலிலே வந்து சங்கமாகிறது. அந்த கரை ஓரமாக இருக்கின்ற அந்த பகுதியில் இருந்து வெளியேறுகின்ற நீர் சுத்தகரிக்கப்பட்டு பவானி ஆற்றிலே விடப்படும். நொய்யல், அந்த நொய்யலில் அந்த ஆற்றிலே அசுத்த நீர் கலக்கின்ற அந்த இடத்தை கண்டறிந்து அதை சுத்தகரித்து நொய்யல் ஆற்றிலே விடப்படும். அமராவதி ஆறு, அந்த ஆற்றில் கரை ஓரமாக இருக்கின்ற அந்த நகரத்திலிருந்து வெளியேறுகின்ற நீரை சுத்தப்படுத்தி அமராவதி ஆற்றிலே விடப்படும். இப்படி கிளை நதிகள் எல்லாம் ஒன்றாக இணைந்து காவிரியிலே வந்து சங்கமாகிறது. அந்த காவிரி நீர் மேட்டூர் அணையில் திறக்கப்பட்டு கடலிலே கலக்கின்ற வரை இந்த நீரை சுத்தப்படுத்தி விரிகின்ற திட்டம்தான் நடந்தாய் வாழி காவிரி திட்டம். மிகப்பெரிய சாதனை. இனி ஈரோட்டிலிருந்து ஈரோடு நகரம், பள்ளிவளை நகரம், இங்கே வெளியேறுகின்ற அசுத்த நீரை சுத்தப்படுத்தி காவிரியிலே விடப்படும். இதுக்குத்தான் 12,500 கோடி இந்த திட்டத்திற்கு அண்ணா திமுக அரசு எடுத்த நடவடிக்கையின் காரணமாக மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. முழுக்க முழுக்க இந்த ஈரோடு மக்களுக்கு இனி காவிரியில இருந்து நல்ல சுத்தமான நீர் உங்க பகுதியிலே கிடைக்கும். எங்கேயும் நாட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனா விடியா முதற்கட்டமா 1000 கோடி ஒதுக்கிட்டாங்க. இந்த ஆண்டு இந்த திட்டத்தை துவக்க வேண்டும் என்று 1000 கோடி நம்முடைய மாநில அரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழக அரசு, நான் சட்டமன்றத்திலே பேசுகின்ற பொழுது கிண்டிலும் கேலியும் பேசினார்கள். இந்த ஆண்டு இதற்கு நிதி ஒதுக்கீடு செய்தவுடன் நான் கேட்டேன், திராவிட முன்னேற்ற கழக அமைச்சரை கேட்டேன், நீங்கள் எங்களை கிண்டிலும் கேலியும் பேசினீர்கள். இப்பொழுது என்ன ஆயிற்று? நாங்கள் கொடுக்கப்பட்ட அந்த திட்டத்தை மத்திய அரசு அனுமதித்து இன்னைக்கு நடைமுறைப்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இதுதான் அண்ணா திமுக.